உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தொகுதி பங்கீடு பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 8 தொகுதியில எந்தெந்த தொகுதிகள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி பட்டியல் வெளியாகியிருக்கின்றது. இந்த 8 தொகுதியிலுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களா, வெற்றி பெற மாட்டார்களா, எந்தெந்த தொகுதியில வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது, எந்தெந்த தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமா போக்கஸ் செய்ய வேண்டியது இருக்குது, இது போன்று பல்வேறு வகையான தரவு எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 8 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல பொது தொகுதிகள் முதல்ல என்னென்ன அப்படின்ற சொல்லிடுவோம். முதல் தொகுதி திருப்போரூர் தொகுதி, அப்புறம் பன்ருட்டி தொகுதி. இந்த 2 தொகுதிகளுமே பொது தொகுதிகள். அதற்கு பின்பாக பெரியகுளம் தொகுதி, காட்டுமன்னார் கோவில் தொகுதி, திண்டுவனம் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, செய்யூர் தொகுதி, அரக்கோணம் தொகுதி. இந்த தொகுதிகள் எல்லாமே தனி தொகுதி. மொத்தமாக 8 தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போட்டி போட போகின்றார்கள். இந்த 8 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப நான் சொன்ன பட்டியல் இருக்கு இல்லையா, இதுல 5 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆல்ரெடி வெற்றி பெற்றவர்கள் 2021. மீத இருக்கிற 3 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இதனுடைய வின்னிங் ரேஷியோ, அதாவது 8 தொகுதியில், மொத்த 8 தொகுதியில 5 தொகுதிகள் வெற்றி பெற்ற தொகுதிகள், 3 தொகுதிகள் தோல்வி அடைந்த தொகுதிகள். சரிங்களா? இதுல ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள் எதுவென்று அப்படின்னு பார்த்துருவோம். ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள் பெரியகுளம் தொகுதி, அதாவது கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள்ல முதல் தொகுதி பெரியகுளம் தொகுதி. இந்த பெரியகுளம் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய KS செல்வகுமார் போட்டி போட்டு 92,251 வாக்குகள் வாங்குறாரு. அவரை எதிர்த்து போட்டி போட்டவங்க ஏடிஎம்கே காரங்க 70,930 வாக்குகள் வாங்குறாங்க. மொத்தமாக இந்த 2 கட்சிகளுக்குமே, அதாவது வெற்றி விகிதம் எவ்வளவு பார்த்தோம்னா 21,321 வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார். ஹை மார்ஜின் கொண்ட வெற்றி தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா அது பெரியகுளம் தொகுதி. பெரியகுளம் தொகுதி வெற்றி பெறுவதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது ஹை மார்ஜின் கொண்ட தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா, வெற்றி விகிதம் கொண்ட தொகுதின்னு பார்த்தோம்னா காட்டுமன்னார் கோவில் தொகுதி. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் ஆல்ரெடி போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் 86,056 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டி போட்ட நபர் யாருன்னா அதிமுக காரு 75,491 வாக்குகள் வாங்குறாங்க. 10,565 வாக்கு வித்தியாசத்துல காட்டுமன்னார் கோவிலுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த 2 தொகுதிகளுமே ஹை மார்ஜின் கொண்ட வெற்றிகள். அதாவது ஏறக்குறைய பெரியகுளம் 21,321 வாக்கு வித்தியாசம். அதே மாதிரி காட்டுமன்னார் கோவில் தொகுதி 10,562 வாக்கு வித்தியாசம். இந்த 2 தொகுதிகள் ஹை மார்ஜின் வெற்றிகளை கொண்ட தொகுதிகள். சரிங்களா? அடுத்து லோ மார்ஜின் வெற்றிகளை கொண்ட தொகுதிகள் எதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? லோ மார்ஜின்னா திருப்போரூர் தொகுதி ரொம்ப ஒரு லோ மார்ஜின் கொண்ட வெற்றிகளை கொண்ட ஒரு தொகுதி. திருப்போரூர் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய SS பாலாஜி அவர்கள் கடந்த முறை 2021 போட்டி போட்டாரு. அதுல 93,954 வாக்குகள் SS பாலாஜி அவர்கள் வாங்குகின்றார். அவரை எதிர்த்து போட்டி போட்ட நபர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர். அவர் 92,007 வாக்குகள் வாங்கி தோல்வி அடைகின்றார். 2 நபர்களுக்குமே இடையான வாக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா 1947, வெறும் 1947 என்ற லோ மார்ஜின்ல தான் SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அடுத்தபடியாக லோ மார்ஜின் கொண்ட வெற்றி எதுன்னு பார்த்தோம்னா பன்ருட்டி தொகுதி. பன்ருட்டி தொகுதியில கடந்த முறை வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டி போட்டாரு. அதுல வேல்முருகன் அவர்கள் வாங்கின வாக்குகள் 93,801 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டி போட்ட நபர் ஏடிஎம்கே கார் 89,104 வாக்குகள் வாங்குகின்றார். இவங்க இதுல 4,697 வேரியன்ஸ்ல வேல்முருகன் வெற்றி பெறுகின்றார். லோ மார்ஜின்
வெறும் 4697 வாக்கு வித்தியாசத்துல தான் பண்ருட்டியில வேல்முருகன் வெற்றி பெறுகின்றார். ஸோ இந்த தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு லோ மார்ஜின் கொண்ட ஒரு தொகுதி பார்த்தோம்னா செய்யூர் தொகுதி. ஸோ செய்யூர் தொகுதியில் லோ மார்ஜின் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பனையூர் பாபு அவர்கள் 82,750 வாக்குகள் வாங்குறாரு. அவரை எதிர்த்து போட்டி போட்ட ஏடிஎம்கே காரு 78,708 வாக்குகள் வாங்குறாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வாக்கு வித்தியாசங்களும் பார்த்தோம்னா 4042. ஸோ வெறும் லோ மார்ஜினா 4042 வாக்கு வித்தியாசத்துல தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பனையூர் பாபு அவர்கள் வெற்றி பெறுகின்றார். ஸோ லோ மார்ஜின் கொண்ட தொகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா திருப்போரூர் தொகுதி, பண்ருட்டி தொகுதி, செய்யூர் தொகுதி. ஸோ இதுல திருப்போரூர் தொகுதிக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. வெறும் 1947 வாக்கு வித்தியாசத்துல மட்டும்தான் திருப்போரூர் எஸ் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸோ இது லோ மார்ஜின் கொண்ட வெற்றி. ஸோ ஹை மார்ஜின் கொண்ட லாஸ், அதாவது இந்த மொத்தம் 8 தொகுதி, இந்த 8 தொகுதியில மொத்தமாக 5 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல ஹை மார்ஜின் வெற்றின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து லோ மார்ஜின் வெற்றின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அந்த தோல்வி அடைந்த அந்த 3 தொகுதிகள் இருக்கு இல்லையா, சோ இந்த 3 தொகுதிகளுடைய வாக்கு வேரியன்ஸ் செலவு அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதுல முதல் தொகுதியாக திண்டிவனம் தொகுதி. சோ திண்டிவனம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தொகுதி. திண்டிவனம் தொகுதியில கடந்த முறை 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அர்ஜுனன் அவர்கள் 87,152 வாக்குகள் வாங்குறாரு. சோ அவரை எதிர்த்து போட்டி போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 77,399 வாக்குகள் வாங்குறாங்க. சோ இதுல ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க. எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறாங்க அப்படின்னா 9,753, ஏறக்குறைய ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்றது. சோ இந்த தோல்வி அடைந்த தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கின்றது. சோ இது ஒரு கஷ்டமான தொகுதியாகத்தான் இருக்கக்கூடும். திண்டிவனம் தொகுதி கஷ்டமான தொகுதியாகத்தான் இருக்கக்கூடும். அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி. சோ கள்ளக்குறிச்சி தொகுதியிலையும் அதே மாதிரிதான், இதுல கூடுதலுக்கும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி தான் கள்ளக்குறிச்சி தொகுதி. ஏன்னா ஹை மார்ஜின்ல தோல்வி அடைந்த ஒரு தொகுதி தான் கள்ளக்குறிச்சி தொகுதி. சோ கள்ளக்குறிச்சி தொகுதியில பார்த்தோம்னா ஏடிஎம்கே சார்பாக போட்டி போட்டு 1,10,643 வாக்குகள் ஏடிஎம்கே காரங்க வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. 1,10,643. சோ அவரை எதிர்த்து போட்டி போட்ட காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் 84,752 வாக்குகள் வாங்குறாங்க. சோ இவங்களுடைய வேரியன்ஸ் எவ்வளவு பார்த்தோம்னா 25,891 வாக்குகள் வேரியன்ஸ். 25,891 மிக அதிகமான ஒரு ஹை மார்ஜின் தோல்வி இந்த தோல்வி. ஆனா இந்த சீட், இந்த தொகுதியை தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். சோ இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவைகள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்கின்றது. சோ அடுத்து அரக்கோணம் தொகுதி. சோ அரக்கோணம் தொகுதியும் கூட மிக மிக அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தொகுதி தான் அரக்கோணம் தொகுதி. சோ இந்த அரக்கோணம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கௌதம் சன்னா அவர்கள் போட்டி போட்டாரு. அதுல 58,230 வாக்குகள் மட்டும்தான் அவர் வாங்குறாரு. அவரை எதிர்த்து போட்டி போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 85,399 வாக்குகள் வாங்குறாங்க. ஏறக்குறைய 2 நபர்களுக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு பார்த்தோம்னா 27,169. இது வரைக்கும் வழங்கப்பட்ட தொகுதிகளிலே அதிகமா வேரியன்ஸ்ல தோத்த ஒரு தொகுதி தான் அரக்கோணம் தொகுதி. சோ இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா அரக்கோணம் தொகுதி. சோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மொத்தமாக 8 தொகுதிகள். இந்த 8 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கடந்த 2021 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 3 தொகுதிகளில் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். சோ இதுல ஹை மார்ஜின் வெற்றி, அதாவது இந்த 8 தொகுதிகளில் ரொம்ப அதிகமான மார்ஜினை கொண்டு வெற்றி பெற்ற தொகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா பெரியகுளம் தொகுதி, காட்டுமன்னார் கோவில் தொகுதி. அதற்கு பின்பாக ஒரு லோ மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா திருப்போரூர் தொகுதி, பண்ருட்டி தொகுதி, செய்யூர் தொகுதி. இதுல திருப்போரூர் அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி. அடுத்து ஹை மார்ஜின் வெற்றி, ஹை மார்ஜின் தோல்வி எதுன்னு பார்த்தோம்னா திண்டிவனம் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, அரக்கோணம் தொகுதி. இது மூன்றுமே அதிகமாக போக்கஸ் செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. சரிங்களா? சோ மொத்தமா 8 தொகுதி. சோ இதுல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த முறை புதிய புதிய கட்சிகள் வேற வந்திருக்காங்க. இங்க தமிழக வெற்றிக்கழகம் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இங்கிட்டு பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. சோ பண்ருட்டி தொகுதியெல்லாம் பார்த்தோம்னா பாமகவுடைய வாக்குகள் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பா வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகளும் கூட மிக அதிகமாக இருக்கும். சோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பண்ருட்டி தொகுதியும் கூட கொஞ்சம் ஒரு ஷேக்கிங்கை உண்டு பண்ணும். சோ இந்த மாதிரி
ரொம்ப அதிகமா நிறைய டேட்டாக்கள் இருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரப்போகும் காலங்களில் தொடர்ச்சாய் தொகுதி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொலியில் நம்ம வெளியிடுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.